கோயம்புத்தூர்ல வீரபாண்டி பிரிவு லொகேஷன்ல 35 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா சேல்க்கு ரெடியா இருக்குங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு தான். ஸோ ரொம்ப தாம் தூம் பிரம்மாண்டம் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு ஒரு காம்பேக்டா எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா என்னோட பட்ஜெட் இவ்வளோதான் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடு நீங்க ப்ரிஃபரபிளி நீங்க தாராளமா பார்க்கலாம். பிகாஸ் என்னன்னா ஒரு 810 ஸ்கொயர் ஃபீட்டு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. லைட் கிராஸான சைட்டு தான். ஏன்னா 22க்கு 36 சின்னதாக லைட்டாக கிராஸ் இருக்கும். பட் இந்த இடத்துக்குள்ள ரொம்ப நீட்டாக பிளான் பண்ணி எங்கேயுமே இடத்த வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு நீட்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற 2 BHK வீடுங்க. இந்த வீட்டில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. இந்த ரோடு மட்டும் பாருங்களேன், அரௌண்ட் இது வந்து ஒரு 40 ஃபீட் இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெரிய வைடான தார் ரோடு இருக்குது. இந்த சைட் வந்து லாஸ்ட் சைட்டு. இந்த வீட்டுக்கு அப்புறம் இது வந்து ரிசர்வ்டு சைட்டு தான். ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது இங்கே ஒரு பார்க்கோ அந்த மாதிரி டெவலப் பண்ணாதான் இந்த இடத்துல வேறு ஏதாவது வரும். அதர்வைஸ் நம்ம இப்போ இந்த வீடை வாங்குறவங்க அது வரைக்கும் நம்ம தாராளமாக ஒரு கார் நிறுத்துறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டோட பிளானை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியான 810 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 760 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வீடு கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா வந்து முடிஞ்ச வரைக்கும் பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா 9க்கு 17 சைஸில் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வாட்டர் சம்ப் இருக்குங்க. பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. காம்பேக்டாக சின்னதாக ஒரு இந்தியன் டாய்லெட் டைப்பில் வெளியில் பாத்ரூமுங்க. அதே மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டோட மெயின் டோர் நல்ல ஹெவியான மெயின் டோராகவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி உள்ளே வந்துருங்க. ஹால் பொறுத்த வரைக்கும் 8க்கு 16 சைஸில் நல்ல லென்த்தியான ஹால். ஃப்ளோரிங்கெல்லாம் மேட் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் அங்கங்கே இந்த டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி நமக்கு அதில் கலர்ஃபுல்லாக கோல்டன் பீட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அழகாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த பக்கம் தான் நமக்கு டிவி வச்சுக்கிற மாதிரி வருங்க. மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் கிழக்கு பார்த்த மாதிரி ரொம்ப காம்பேக்டான ஹால் தானே. அதுலேயும் பூஜா ரூமுக்கு அழகாக சின்ன ஒரு பூஜா கேபினெட் வித் ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் சைடில் நல்ல பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஷெல்ஃப் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோரேஜுக்கு எங்கெங்கே ஷெல்ஃப் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஹாலு 8க்கு 16. அப்படியே கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 8 சைஸில் நல்ல மினிமலான ஒரு ஸ்டோரேஜஸ் இருக்கிற மாதிரி அழகாக ஒரு மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஓவர்ஹெட் கேபினெட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அது தவிரவும் நமக்கு கிராசரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பக்கமாக விண்டோ இருக்கிறதுனால போதுமான அளவு வெளிச்சம் காத்தோட்டமும் இருக்குங்க. ஸோ கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ இந்த வீட்டில் இந்த பெட்ரூம் பெரிய பெட்ரூம். பிகாஸ் 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் விண்டோ இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஷெல்ஃபு கூட கொடுத்துருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி கொடுத்து ஒன் சைட் வால் மட்டும் நல்ல டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. நமக்கு சொல்லியிருந்தேன்ல நமக்கு லைட் கிராஸ் விழுகுன்னு, அந்த கிராஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே கொடுத்துட்டாங்க. பாத்ரூம்லேயும் ஸ்டோரேஜ் இருக்குங்க. இது இன்னொரு பெட்ரூமுங்க. 8க்கு 8 சைஸில் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே கொஞ்சம் காம்பேக்டான பெட்ரூம் தான். இதுலேயும் ஷெல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. சேம் லைக் அந்த பெட்ரூமில் மாதிரியே ஒன் சைட் வால் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அவுட்டர் ஸ்டேர் கேஸுங்க. மேலே போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டி பிரிவுங்க. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வரணும். அப்படி இல்லையா நம்ம சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து அரௌண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் டு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். 2 ஆக்சஸ் இருக்குது. பட் இந்த ரோட்டில் உங்களுக்கு எனி டைம் டே டைம் ஃபுல்லாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான். ஒரு 35 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாங்க.